லைஃப் ரொம்ப அழகானது. அந்த அழகான லைஃபை நம்ம வாழணும்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு ஆரோக்கியமான சமையல சமைப்போன்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். இதுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வித்தவுட் ஆயில்ல சமைக்கிறதுக்கு எப்படின்னு கத்துக்கலாம் வாங்க. இப்ப அடுப்புல கடாய் வச்சிருக்கோம். இது ஆயில் சேர்க்கல. இப்ப கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா சீரகமும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம கடுகு பொரியுது. உங்களுக்கு சத்தம் கேக்குதா? இப்ப ஒரு பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காய பொடி, இது கூடவே நறுக்கி வச்ச கோவக்காய் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்க விட்டுடலாம். அடுப்பு மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டுடலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல்லு பூண்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணி வச்சு இப்ப நம்ம கோவக்காவும் வெந்துடுச்சு. இப்ப நம்ம பொடி பண்ண வேர்க்கடலை தூளை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்ப ஆயில் இல்லாம நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் ஜென்ரலாவே பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.